ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் கார்ன் வச்சு பெப்பர் கார்னும் மசாலா கார்னும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்வீட் கார்னை அதில் வேக வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இப்போ உரிச்சு எடுத்தாச்சு. 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட் கார்ன் தான் பண்ண போகிறோம். ஒன்று மசாலா ஸ்வீட் கார்ன், இன்னொன்று பெப்பர் ஸ்வீட் கார்ன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் போட்டாலும் அது ஹீட்லேயே கரைஞ்சிரும். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதை ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பெப்பர் ஸ்வீட் கார்ன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்வீட் கார்ன் ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு. பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான 2 வெரைட்டிஸான ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும்.